இந்த உரையில் நம் தமிழ் காக்கும் முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள். இந்திக்கும் நாம் எதிரி அல்ல, இந்தி பேசும் மக்களுக்கும் நாம் எதிரி அல்ல. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சில அரசியல் தலைவர்கள், சிறந்த கல்வியாளர்கள், பாரம்பரிய பத்திரிகைகள், சிறந்த ஊடகவியலாளர், வெளிமாநில நடிகர் கூட நாம் ஏதோ இந்திக்கும் அதை பேசும் மக்களுக்கும் எதிரி போல் ஒரு மாயை உருவாக்கி பேசி வருகிறார்கள். அது மிகவும் தவறு. தமிழர்களைப் போல், தமிழ்நாட்டைப் போல் சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம் பேணும் மாநிலம் வேறு எங்கும் இல்லை. அதற்கு உதாரணம்தான் தென்னிந்திய இந்தி பிரச்சார சபா தியாகராய நகர் 1912 இயங்கி வருகிறது. ஒரு வருடத்திற்கு இந்தி படிக்க விருப்பமுள்ள 2 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதி வருகிறார்கள். யாரும் அவர்களை தடுப்பது இல்லை, விமர்சனம் செய்வதும் இல்லை. எப்படி அலைடு பிரான்சிஸ் மூலம் பிரெஞ்சு கற்று வருகிறார்களோ, ஜப்பானீஸ் டொசாகை மூலம் ஜப்பானீஸ் கற்று வருகிறார்களோ, ரஷ்ய கலாச்சார மையம் மூலம் ரஷ்ய மொழி கற்று வருகிறார்களோ, அதேபோல் தமிழகத்தில் விருப்பப்பட்டு எந்த மொழியும் கற்கலாம். அதற்கு யாரும் தடுப்பது இல்லை. அதற்கான வாய்ப்பு இங்கே கிடைக்கிறது. வடநாட்டில் சில அறிவுஜீவிகளுக்கு அது புரிவது இல்லை. எப்படி இந்தி மொழியை பரப்ப இந்தி பிரச்சார சபை உருவாக்கப்பட்டதோ, அதே போல தமிழ் மொழியை, அதன் சிறப்பை வெளிமாநில மக்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக விருப்பமுள்ளவர்கள் படிக்க ஏதுவாக ஒரு தமிழ் வளர்ச்சி சபை உருவாக்கப்பட வேண்டும். இந்திய நாட்டின் முக்கிய நகரமான டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூர், போபால் மற்றும் நாக்பூரிலும் தமிழ் வளர்ச்சி சபை உருவாக்கப்பட்டு அடிப்படை தமிழ், நடுநிலை தமிழ், முதுநிலை தமிழ் என்று அண்டை மாநில மக்களுக்கும் தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க முயற்சியை எடுக்கலாம். இதன் மூலம் தமிழ் மொழியையும் பெருமையையும், வரலாற்று சிறப்பையும், பண்பாட்டையும், வீரத்தையும், தமிழ் வளர்ச்சியும் அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து செல்ல முடியும்.